ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 9th முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பாலமித் டிஎன்பிசி அகாடமி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ 11th சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிந்து நாகரிகம், அதாவது முன்னாடி வந்து பண்டைய முதல் சிந்து நாகரிகம் வரைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம சிலபஸில் சிந்து சமவெளி நாகரிகம் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து பார்த்தா போதும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்து நாகரிகம் தான். என்னது? இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இல்லை. ஸோ இடைக்கற்காலம், புதிய கற்காலம் பற்றி தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் வாஸ்து விட்டுக்கோங்க. மற்றபடி நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் பார்க்கலாம். ஸோ பெயரிடும் முறையும் படிநிலைகளும் காலவரிசையும், அதாவது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானிலும் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் தான் சிந்து நாகரிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹரப்பா தான். அதனால தான் ஹரப்பா நாகரிகத்தையும் சிந்துவெளி நாகரிகத்தையும் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் திடீரென்று ஒரே நாளில் தோன்றலை. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது. அது ஏறத்தாழ 7000 கற்கால பகுதியான மெஹர்கரின் புதிய கற்காலத்தை போல 7000 ஒட்டிய, ஸோ 6th இதெல்லாம் பார்த்துருப்போம், பகுதியான மெஹர்கரின் காலத்தை போய், அதாவது 7000 ஒட்டிய காலத்தில் மெஹர்கருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் கணக்கிடுறாங்க. ஹரப்பா பல்வேறு படிநிலைகளில் கணக்கிடுறாங்க. என்னென்னு பாருங்கள், தொடக்ககால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பான்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ தொடக்ககால ஹரப்பா பார்த்திங்கன்னா 3000 கிமு 3000, கிமு நாளும் பொது ஆண்டுக்கு 3 நாளும் ஒன்று தான். ஸோ கிமு 3000 to 2600 தொடக்ககால ஹரப்பானும், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவை 2600 to 1900னும், அதுக்கடுத்து பாருங்கள் பிற்கால ஹரப்பாவை 1900 to 1700ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஹரப்பாவுக்கு முதல்ல யாருன்னா கிபி 1826 வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ஹரப்பாவிற்கு முதல்ல வருகை தந்தவர் யாருன்னு கேட்கலாம். யார்? சார்லஸ் மேசன் என்பவர் 1826 வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு யார் வர்றாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ்ன்றவர் வர்றாரு. எப்போது? 1831 எங்கே வர்றாருன்னா அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய, அம்ரின்றது ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடையது. ஸோ யார்? அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வர்றாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னா, லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக அங்கே நிலத்தை தோண்டின போது அங்கே சில செங்கல் திட்டுக்கள் இருக்கும். ஸோ அதை என்னென்னா அவங்க சரியாக பார்க்காம அந்த கல்லையே எடுத்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக போட்டாங்க. ஸோ அதில் தான் ஹரப்பா பற்றினது கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. அடுத்து பாருங்கள், இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையரான யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. யாருக்கு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு. ஸோ 1853 56 1875 பார்த்திங்கன்னா அவர் ஹரப்பாவை பார்வையிடுறதுக்காண்டி வர்றாரு. ஸோ ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். ஸோ இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பொறுப்பேற்றார். யார்? சர் ஜான் மார்ஷல் தான் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். அதாவது ஏஎஸ்ஐ, இந்திய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை தான் இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். எதை? இந்த இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக பொறுப்பேற்ற சர் ஜான் மார்ஷல், இவர் தான் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். ஸோ இவரது முயற்சிகள் மூலமாக தான் ஹரப்பாவில் ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. யாருனால? இந்த சர் ஜான் மார்ஷல்னால தான். ஸோ அடுத்து பார்க்கலாமா, 1940களில் பார்த்தீங்கன்னா ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தினார்.
இப்போ 1940 யார் நடத்தினது? REM வீலர். யார் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினார். ஸோ இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிகத்தில் பல பகுதி என்னென்னா பாகிஸ்தானுக்கு வந்து போயிருச்சு. ஸோ அப்போ என்னது மீதமுள்ள இந்தியாவில் உள்ள ஹரப்பா நாகரிகங்களை மட்டும் ஸோ பார்க்குறாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராகி கர்கி, டோலாவிரா ஆகிய இத்தகைய முயற்சிகளால் வந்து அகழாய்வுக்கு உட்பட இந்த இடம்லாம் வந்து என்னது ஹரப்பாவில் உள்ள இடங்கள். 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்புகளையும் புரிந்து கொள்ள உதவின. ஸோ என்னது அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் இப்போ 1950 வந்து ஆய்வு பண்ணி அந்த இடத்த பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் எத்தனைனா 2லையும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் எத்தனைனா 1.5 மில்லியன். ஸோ பாகிஸ்தானை பிரித்ததுக்கப்புறம் எவ்வளோனா இந்தியாவில் மட்டும் எத்தனை 1.3. அப்போ பெரும்பாலான இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான். சும்மா மீதி இருக்கிற 0.2 மட்டும்தான் பாகிஸ்தானில் போகுது. ஸோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிந்து நாகரிகம் வந்து அமைந்துள்ளது. அப்போ பெரும்பாலான சிந்து நாகரிகம் எங்கே இருக்குது? இந்தியாவில் தான். எத்தனை? 1.3 மில்லியன். நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்துங்க பாருங்கள், அதோட எல்லைகள் கொடுத்துருக்காங்க. மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கா ஜென்டர் குடியிருப்புகள் வரையிலையும், வடக்கில் வந்து சார்டுகை அதாவது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்லேயும், கிழக்கில் வந்து ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசத்துலேயும், தெற்கில் பார்த்திங்கன்னா தைமாபாத் அதாவது மகாராஷ்டிராலேயும் சிந்து நாகரிகம் வந்து எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இதன் மையப்பகுதிகள் எங்கன்னா பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் எங்கே இருக்குன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் தான். அந்த 3 மாநிலங்கள் தான் இதோட மையப்பகுதி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்குது. அடுத்து மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலாவிரா, லோத்தல், கோட்டாலாம் பாருங்கள் குஜராத் இந்தியாவில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனாவலி பாருங்கள் ராகி கர்கி ஹரியானா இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் என்னது ஹரப்பா கால முக்கிய நகரங்கள். ஸோ எந்தெந்த நகரங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்பாங்க, அடிக்கடி கேட்ட கொஸ்டின் வேறு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். என்னது மொஹஞ்சதாரோ வந்து என்னது உயர்ந்த 6ல் பார்த்தோம்ல மேல் பகுதி கோட்டைனும் கீழ்ப்பகுதி வந்து அந்த குடிமக்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ வந்து என்னதுன்னா ஒரு உயர்ந்த மேடை. அது என்னது நன்கு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஸோ அது வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. வீடுகளில் வந்து சுட்ட செங்கற்களாலும் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் வந்து படிக்கட்டுகளை வந்து கொண்டுள்ளன. ஸோ என்னது அடுக்குமாடி வீடுகளும் இருந்திருக்கு. வீடுகளில் பார்த்திங்கன்னா பல அறைகள் இருந்திருக்கு. பல வீடுகளிலும் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றமும் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம 6லேயே தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அங்கேயே நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ இதை உனக்கு லன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான். நகரத்தின் கோட்டை பகுதி பார்த்திங்கன்னா நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகளுடன் காணப்படுகிறது. இதை பொதுமக்களோ மக்களில் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்காக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நடைபாதையின் அருகே வந்து பார்த்திங்கன்னா பல அறைகளும் உண்டு. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி அதாவது நீர் கசியாதபடி கட்டியிருக்காங்க. கட்டுமானத்தில் பார்த்திங்கன்னா கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெருங்குளத்தை பாருங்கள் எவ்வளோ வர்ணித்து கட்டியிருக்காங்கன்னா அந்த காலத்துலேயே அவ்வளோ டிசைனாக அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க. ஸோ என்னது அப்போயே குளியலறை, அது குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனி ரூமு, எல்லா அறைகளுமே இருந்திருக்குது. அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். கேட்கலாம், ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தினாங்களான்னு கேட்கலாம். ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை தான் பின்பற்றியிருக்காங்க.
ஹரப்பா மக்கள் உழவுக்கு என்னதுன்னா கலப்பையை பயன்படுத்தினார்கள். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை வந்து அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. உழுத நிலங்களை வந்து என்னென்னா காளிபங்கனில் காண முடிகிறது. இங்கே உழுத நிலங்களை எந்த ஊரில் இருக்குது? காளிபங்கனில் இருக்குது. ஸோ அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த காலத்துல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கடுத்துங்க பாருங்கள், ஹரப்பாவில் வந்து மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்குது. ஸோ என்னென்னு பாருங்கள், செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளையும் வளர்த்துருக்காங்க. எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. என்னது அதெல்லாம் கூட பற்றி தெரிஞ்சிருக்காங்க. என்னது ஹரப்பா பண்பாட்டிற்கு, அதாவது ஹரப்பா மக்களுக்கு தெரியாத விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை தான். குதிரையை பற்றி தெரியாது, இரும்பின் பயன் பற்றியும் தெரியாது. ஹரப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து செப்புன்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள்லாம் மாடுகளை எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஜெப்புன்னு சொல்லி, ஒவ்வொரு புக்கில் ஜெப்புன்னு இருக்கும், ஒவ்வொன்றில் செப்புன்னு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. பெரிய உடலமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் வந்து அவர்களின் பல முத்திரைகளில் வந்து அதாவது அந்த முத்திரையில் பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஹரப்பா மக்கள் மாட்டுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க? ஜெப்புன்னு பேர் வச்சுருக்காங்க. ஹரப்பா மக்களின் உணவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மீன், பறவை, இறைச்சி இதெல்லாம் கூட அவங்க சாப்பிட்ருக்காங்க. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் கூட அங்கே இருந்திருக்கதா சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கைவினை தயாரிப்பு. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. என்னென்னு பாருங்கள், மணிகள் மற்றும் அணிகலன் செய்தல், சங்கு வளையல் செய்தல். ஸோ அவங்க அணிகலன்களும் அணிஞ்சிருக்காங்க. உலோக வேலைகள் ஆகிய கைவினை செயல்பாடுகளாக செஞ்சுருக்காங்க. கார்னிலியன் மணி எப்படி இருந்திருக்குன்னா கார்னிலியன்றதில் வந்து மணி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஜாஸ்பர், கிறிஸ்டல்ன்றது என்னதுன்னா படிகக்கல், கிறிஸ்டல், ஸ்டீடைட் அது என்னது நுரைக்கல்னு சொல்லுவோம். ஆகியவற்றிலும் செம்பு, வெண்கலம், தங்கம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆகிய உலோகங்களிலும் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அணிகலன்கள் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளிலும் கூட செய்யப்பட்டிருக்குது. இவை வந்து என்னதுன்னா அதெல்லாம் செஞ்சு தான் வச்சுக்கிட்டது பத்தாதுன்னு மெசபடோமியாவுக்கும் கூட அப்போக்கி வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ என்னது தன்கிட்ட அதிகமாக இருக்க பொருளை கொடுத்து நம்மள்கிட்ட இல்லாத பொருளை இறக்குமதியாக வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் என்னது ஏற்றுமதி, இறக்குமதி. மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வு மூலம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினை பொருள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. அத்தகைய பொருட்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் கீழே உள்ள அட்டவணையில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது என்னன்னா பொருட்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும், அதாவது எந்தெந்த ஸ்டேட்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கு எங்கன்னா நாகேஸ்வர், எங்கே பாலக்கோட். ஸோ இது கொடுக்கலாம், அப்படியே கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். ஏதாவது ஒன்று தப்பாக கொடுத்து கேட்கலாம், இல்லை வந்து இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக பொருள் கொடுத்துட்டு இந்த சைடு நகரம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி பொறுத்துக்கன்ற மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வைடூரியம் எங்கன்னா சார்டுகை, கார்னிலியன் லோத்தல், ஸ்டீடைட் எங்கன்னா தெற்கு ராஜஸ்தான், செம்பு எங்கே ராஜஸ்தான், ஓமன். அடுத்து பாருங்கள், மட்பாண்டங்கள். அதாவது ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தினர். அவை வந்து என்னென்னா நன்கு சுடப்பட்டவையாக இருந்திருக்குது. மட்பாண்டங்கள் வந்து நிறைய வேலைப்பாடுகள் என்னென்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா கருப்பு சிவப்பு கலந்த வண்ணங்கள் வந்து பூசப்பட்டு இருக்குது. ஸோ இதையே பார்த்துக்கோங்க. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி, அதாவது நிறையா செஞ்சுருக்காங்க. நீரை சேர்த்து வைப்பதற்கு கலன், சமைக்கிறதுக்கு பாத்திரம், நிறையா சேமித்து வைக்கிறதுக்கு பாத்திரம், நீரை சேர்த்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கேற்ப குறுகிய பிடியுடன் உள்ள கோப்பை, நுனி சிறுத்தும் தாங்கும் பகுதி, நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகைகளில் மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் அரச இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் மட்டங்கள், கோணல் மாடலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹரப்பா மக்களோட பாத்திரங்கள்லாம் பாருங்கள் மட்பாண்டங்களாலே செஞ்சு அதுக்கு அழகான வண்ணமும் தீட்டி டிசைனாக செஞ்சு வச்சுருக்காங்க. என்னது செம்பு, கிளாஸுன்னு சொல்லுவோம்ல, செம்பு, கிளாஸு, இந்த பானை, ஜக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், உலோகங்களும் கருவிகளும். அதாவது அவங்க என்னென்னா ஹரப்பா மக்கள் வந்து வெண்கலத்தாலான, என்னது ஹரப்பா நாகரிகமே வெண்கல காலம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து முக்கால்வாசி வெண்கலத்தாலானதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது என்னது வெண்கல காலம்னு சொல்லுவோம். அம்மக்கள் வந்து செம்பு, வெண்கல கருவிகளும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. என்னது இரும்பின் பயன்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து தெரியாது.
இங்கே பாருங்கள், ஹரப்பா மக்கள் இரும்பை பற்றி வந்து அறிந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. இவங்க என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வாஸ்து பார்த்துக்கோங்க. ரோரி செட்டுன்றது என்னன்னு பாருங்கள். இந்த படிவு பாறை வந்து பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. அதாவது ஹரப்பா மக்கள் வந்து கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு வந்து இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னது, ரோரி செட்டுன்ற ஒரு படிவு பாறையிலிருந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, ஹரப்பா மக்கள் கத்தி செய்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹரப்பா மக்கள் வந்து துணியாலான ஆடைகளை வந்து அணிந்திருக்காங்க. எப்படின்னா, கல்லாலும் உலோகங்களாலுமான அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு பருத்தி பட்டை பற்றி கூட தெரிஞ்சிருக்குது. எனது பருத்தி பட்டு அதை பற்றி கூட அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. சுடுபொன் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் வந்து துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடை அணிந்தது போல் ஒரு வந்து மதகுருன்னு ஒரு சிலை வந்து கிடைக்கும். அந்த சிலையை வச்சு தான் இவங்க இப்படிலாம் ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. ஹரப்பா மக்களின் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ என்னது, நடனமாடும் பெண் சிலையை கூட அந்த இதில் காலத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். வணிகமும் பரிவர்த்தனையும், அதாவது ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வந்து வணிகமும் பரிவர்த்தனையும் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். என்னென்னா, ஹரப்பா மக்களுக்கு வந்து மெசபடோமியாவோட நெருக்கமான வணிக தொடர்பு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. நம்மள்கிட்ட இல்லாத பொருளை வாங்கிட்டு இருக்கிற பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது, வணிக தொடர்பு. ஸோ இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைச்சிருக்கு. ஸோ அது மூலமாக தான் என்ன தெரியுது, வணிக தொடர்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எனது யூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை வந்து குறிப்பிடுகின்றன. அவற்றில் காணப்படும் மெலுக்கா என்னும் சொல்லு தான் சிந்து பகுதியை குறிக்குது. என்னது, அவற்றில் காணப்படும் மெலுக்கா என்னும் சொல்லு தான் சிந்து பகுதியை குறிக்குது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து ஓமனில் வந்து கண்டெடுக்கப்பட்டு, எங்கன்னா ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஓமனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம், ஓமனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி ஆயின. ஸோ ஹரப்பா மக்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வேறு பகுதிகளுடனும் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அவற்றை மேலும் சில செய்முறைகளுக்கு வந்து உற்பத்தியில் வந்து ஈடுபட்டார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து எடைக்கற்களும் அளவீடுகளும் பாருங்கள். ஹரப்பாவில் வந்து சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதால் முறையான அளவீடுகளுக்கான தேவை இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதியில் இருந்து படிக்கல்லாலான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எடைக்கற்கள் பார்த்திங்கன்னா இரும முறையை உணர்த்துகின்றன. என்னென்னா, எடைக்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்குதும். இந்த பாருங்கள், இருமடங்காகும்படி தான் பின்பற்றப்படுகின்றன. அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1:2:8:8:16:32. ஸோ இவங்க என்னது, இரு முறையை தான் பின்பற்றியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு வந்து எங்கன்னா இன்றைய அளவீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13.63 கிராம் வந்து இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. என்னது, 16 விகிதம் கொண்ட ஒரு சிறிய எடை அளவீடு வந்து எத்தனை கிராம், 13.63 கிராம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து இன்றைய அளவீட்டில் 1 இன்ச்சுன்றது 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்தில் அளவுகோலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் இருந்திருக்குது, படிக கல்லில் செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் வந்து இருமையன் முறையை பின்பற்றினார். அதாவது 1, 2, 4, 8, அதாவது ஒற்றைப்படையின் தெரில அவங்களுக்கு. ஸோ இம்முறை வந்து அணிகலன்களையும் உலோகங்களையும் போட பயன்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அடுத்து முத்திரைகளும் எழுத்து முறையும். ஸோ ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் வந்து ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிகளவில் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் வந்து விளங்கி கொள்ள முடியலன்னு சொல்கிறாங்க. என்னது, அவங்க எழுத்து முறையை பற்றி நமக்கு வந்து தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து பாருங்கள், மதகுரு அரசன். ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண். இவை இரண்டுமே பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை வந்து என்னென்னா ஹரப்பாவின் முக்கிய கலைப்பாடுகளாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் வரையறைப்பட்ட பலகைகள் ஆகியவை வந்து ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டு சான்றாகும்னு சொல்கிறாங்க. எனது விளையாட்டு ஜாமான்கள் கூட செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சிந்துவெளி மக்கள் வந்து எதை வணங்கினாங்கன்னா இயற்கையை வழிபட்டார்கள். ஸோ அவங்க வந்து என்ன தெய்வத்தை வந்து வணங்குறாங்கன்னு நமக்கு வந்து தெரியலை. ஸோ அவங்க கிடச்சிருக்க சிலையெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க வந்து தாய் தெய்வத்தை வந்து அவங்க வணங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ காளிபங்கனில் பார்த்திங்கன்னா வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஹரப்பா மக்கள் வந்து இறந்தோரை என்னென்னா புதைச்சிருக்காங்க. புதைக்கிற பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு, எரிக்கிற பழக்கமும் இருந்திருக்குது. அதாவது ஹரப்பா வந்து புதைக்குழிகளில் வந்து என்னது மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் ஆகியவை வந்து கிடைத்துள்ளன்னு சொல்கிறாங்க. இறப்பிற்கு பின்னர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பற்றி அவர்களின் நம்பிக்கையை வந்து இவை குறிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாடம் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சு. இதிலலாம் அந்தளவுக்கு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அடுத்துங்க பாருங்கள், பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை வந்து இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாகும். இந்த ஊர்கள் வந்து சிந்து நகரத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதாக உள்ளனன்னு சொல்கிறாங்க. சிந்து நாகரிகம் பாருங்கள் ஏறத்தாழ 1900 வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா ஆற்றங்கரையில் இருக்கனால ஏதாவது வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், இல்லை படையெடுப்புனால அழிஞ்சிருக்கலாம், ஸோ இயற்கை சீற்றழிவுனால அழிஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி சில ரீசன்ஸ்னால அழிஞ்சிருக்கலாம்னு அவங்களாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சு. அடுத்து ஒரே ஒரு படம் தான் என்னென்னா 11th எத்திக்ஸில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் பார்க்கணும். அதுவும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து 4 புக்கையும் கம்பேர் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சிந்து சமவெளி நாகரிகம் முக்கியமான பாயிண்ட்ஸ் சிலபஸ் வைஸ் படிக்கிற மாதிரி. சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அதோட ஓல்டு கொஸ்டின்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து 11th எத்திக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த பாலமித் டிஎன்பிசி அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.